ஆத்ம வணக்கம். ஆனந்தம் பரமானந்தம். நிறைய சித்தர்கள் நம்ம உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்பொழுது அந்த சித்தர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க. அந்த வரிசையில் காரை சித்தர் கடைசி 33வது சித்தர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருவண்ணாமலை, இமாலயா இங்கெல்லாம் மறைந்து யாருடைய தொந்தரவும் இல்லாமல் அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் கும்பகோணத்தில் இருக்கிற முனைவர் பேராசிரியர் திரு கண்ணன் அவர்கள் வாழும் சித்தராக இருக்கிறார். நம்ம கோல்டன் லேல அவரை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அதாவது நமது பண்பாடு, குருமூர்த்தி நகரின் சுற்றுச்சூழல், தெய்வீக பண்பாடு, புடலங்காய் சித்தர், நடனகோபால் நாயகி சுவாமிகள் உலகின் பேரொளி, மாத்தூர் சுவாமிகள், அன்னதானம் இந்திய பண்பாட்டின் ஆணிவே, மனிதன் சித்தராக முடியும், குடந்தை பகுதி சித்தர்கள், கண்டேன் சித்தனை, சித்த கல்ச்சர் எ ஸ்டடி, தவத்திரு சாது சுவாமிகள், எ யூனிக் செயின்ட் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் திரு கண்ணன் அடிகள் கும்பகோணம் நலம் தரும் திருத்தலங்கள் என்ற புத்தகத்தை நமக்கு அளித்தார். அந்த புத்தகத்திலிருந்து கடந்த சில வாரங்களாக கும்பகோண திருத்தலங்கள் மகிமை பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் சொல்லிக்கொண்டு வருகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கும் கோயில் அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோயில். சிவபெருமானின் உத்தரவின்படி பிரம்மா ஒரு குடத்தை செய்து அதில் முன் சொன்ன சிருஷ்டி பீஜங்கள், வேத ஆகமங்கள், இதிகாச புராணங்கள் போன்றவற்றை இட்டு மூடினார். பின்னர் அதன் மீது ஒரு தேங்காயை வைத்து வில்வம் மற்றும் மாலைகளால் அலங்கரித்து பிரளய வெள்ளத்தில் விட்டார். அந்த வெள்ளம் கும்பகோணம் அருகில் ஓரிடத்தில் நின்றது. சிருஷ்டி தொழிலை பிரம்மா தொடங்குவதற்காக சிவபெருமான் ஒரு வேடனாக உருக்கொண்டு ஒரு அம்பை செலுத்தி அந்த குடத்தை உடைத்தார். அப்போது அந்த குடத்தில் இருந்தவை 5 இடங்களில் விழுந்தன. 5 திருத்தலங்களும் தோன்றின. அவை பஞ்ச குரோச தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றுள் வில்வம் விழுந்த தலமே தற்போது நாகேஸ்வர திருக்கோயில் அமைந்திருக்கும் இடம். இந்த தலத்து இறைவன் வில்வத்திலிருந்து தோன்றியதால் வில்வநேசர் என்றும், ஆதிசேஷன் வழிபட்டதால் நாகேஸ்வரர் என்றும், பாதாளத்திலிருந்து தோன்றியதால் பாதாள லிங்கேஸ்வரர் என்றும் திருப்பெயர்கள் கொண்டார். பரிகாரம்: களத்து தோஷத்தால் திருமணம் தடைப்பட்டு வரும் அன்பர்கள் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டால் தோஷம் நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். மீண்டும்
அடுத்த வாரம் பார்க்கலாம்.